கேதயம் பெற்றெடுத்த குந்தியம்மன் போலவும் வளர்த்தெடுத்த மாந்திராஜை போலவும் தெரிகிறது சாமி. என்னை விட்டு விடுங்க. உங்களை பார்த்தால் எனக்கு தாய் போல தெரியும். சொல்றதுக்கு என்ன தகுதிக்குது சுட்டத்துக்கு முக்கிய பெற்றனா ஒழுங்கி பெற்றனா குடித்தண்ணி குடிச்சுனா இல்ல பத்து தண்ணி குடிச்சுனா மோகனுக்கு சர்டிபிகேட் பூஜை வேலை தாய். ஆமா நாடு தாய் நம்மளே பார்த்தா இந்த புதுக்கு புதுக்கு இழுத்தா விட்டோம். ஒப்பாட்டி சொல்லி ஏத்துக்கணும். ஒரு கூத்தியாருன்னு சொல்லு. ஏன் எழுந்து போறீங்க? ஒரு 5 நிமிஷம் இருக்கு வரா. அவ வருவான். அவ சொம்புராணி. அவளுக்கு எப்ப அந்த ஊரு போற ஊரு அவளுக்கு குத்தி போட்டு தாயினு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. மாதானு சொல்றதுக்கு உனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குது? நீங்க எனக்கு தாயாரா விட்டாலும் நான் உனக்கு என்ன வேணும்னு தெரியும். சொல்ல என்னை வழிவிட்டு விடுங்கள் அம்மா. கோழி கொக்கு கூட்டி பயத்தும் பாவா போச்சோம், பனி களி வீணா போச்சோம். பூதி கீசனம் அந்த நாட்டினுடைய விளைச்சலையா எறும்பு ஜீவத்துக்கும் அந்த 3 கொல்லிக்கும் ஈசான மூலம் எது கண்டுபிடிக்க சொல்லி பார்க்கலாம். அதை கண்டுபிடிச்சு இந்த சாமானத்தை பற்றி வர்றதும் அதுலயே போறோம் அதுலயே
அது இல்லைன்னா உலகமே இல்லை. என்ன சொல்றேன் நாம வந்ததும் அதுல நம்ம போறோம். எனக்கு தாயார விட்டானா நான் உனக்கு பிள்ளை அம்மா வெளிவிட்டு இல்லையா நீங்கெல்லாம் வராதுக்கு முன்னா அர்ஜுன வரும்போது நீனே பொடி வச்சான் பொடிக்கார நீ வந்த பாரு செழிப்பா முடிச்சுக்கலாம்ப்பா அரிகாடிக்கு பண்ணி முன்னாடி அந்த மாதிரி பண்ணி அவனை நம்ம நம்ம கூட இன்னும் பலத்தை பண்ணி அனுப்பலாம். சாப்பிடு, நீரு சாப்பிடு, உனக்கு உண்டு. என்னமா சொல்றீங்க? ஏய்யா, யாரை பார்த்து பிள்ளைன்னு கேட்கிறேன்? பிள்ளை பிள்ளை என்று பிடிவாதம். ஆமா, நீ பிள்ளைன்றதுக்கு தகுதியே கிடையாது. நம்ம எப்படி பிள்ளை கூட்டிருந்தா எப்படி இருந்துக்கணும்? ஆமா சொல்றீங்க, சொல்லுதாங்க. கொஞ்சம் கட்டு இல்ல ஒரு இல்ல பிள்ளை பெற்று நாங்க இருந்தா எங்க சரணாக இருக்குமா? எப்படி இருந்துக்கோ? யாரோ ஒரு சிக்கிலி ரோட்ல கட்டி நின்று பேசி ஊர ஓட்ட பூஜை நாரா பூஜை பாரு. ஏய் நின்று பேசுங்க. என்ன சொன்னாலும் நீ என்ன கேட்ட, எதுக்கு அவன் ஒத்துக்கல? இல்ல வருவானா, வரமாட்டானா, இல்ல படிப்பானா, இல்ல படிக்க மாட்டானா? இங்க பாரு, அப்படி தெரியலன்னு சொன்னா கூப்பிடு. தெரியலன்னு சொன்ன கூப்பிடு. நாம வந்து ட்ரைனிங் கொடுத்தோம், படுத்துக்கிட்டோம், ஒரு நாள் வருத்தோம், கிளாஸ் எடுக்கட்டும், 2 நாள் வருத்தோம், 2வது நாள் டியூஷன் எடுக்கணும், அடுத்த நாள் வருத்தோம். அவருக்கு வந்து புக்க வச்சு பாட்டு எடுத்துக்கலாம். அவர்கிட்ட பேனா இங்கி ரப்பாக்குது, நோட்டு அந்த காலியாக்குது, வச்சு எழுது. அத்தனை ஏட்லையும் அப்படின்னு புடிச்சு ஃபர்ஸ்ட் எழுதணும். புடிச்சு பேனாவை புடிச்சு சொல்லு. இதுல போய் என்ன போச்சு? இது போய் என்ன போச்சு? தப்புனா யாரும் தலை வாங்க முடியாது. தப்புன்னா தான் தலை வாங்க முடியும். நாங்க தப்பு இல்ல, நாங்க தலை குடிச்சு போகவே மாட்டோம். ஏப்பா இது நியாயமா இருக்கு இல்லையா? எதுக்கு நாங்க தலை குடிக்கணும்? ஒரு தப்பு பண்ணா இந்த ஊர்ல வந்து தப்பு பண்ணா ஐயோ தப்பு பண்ணிட்டுங்களே, இந்த ஊருக்காரர் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம தலை குடிச்சு போயிருக்கணும். நம்ம தப்பே பண்ணல. உன்னி ஆம்பளை பொம்பளை கூப்பிடுறேன். இன்னொரு இந்த கிழவனை கூப்பிட்டா கூட இந்த கிழவன் கிழக்கு முடிச்சுட்டுமா கிழங்காட்டம் மேன பிள்ளை கிடையாதா?
அறியாத வாக்கு உன்னே உன்னே போராடி நின்று கொண்டு பேசுகிறாயே உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீ யார் இப்ப தடி வந்து சிவாஜி அம்மா எப்படி இவ்வளவு நேரம் பேசுங்க அந்த வீண் போல கண்டிப்பா கண்டிப்பா வீண் போல இப்பதான் ரெடி ஆயிருக்கு ரெடி இருக்குது கொஞ்சமா ரெடி ஆயிருக்கு ரெடி ஆமா எனக்கு 6 அடி தேவை அந்த 6 அடி அதுக்கு தான் இவ்வளவு பெரிய 1 அடி இருக்க போல கலந்தியா இல்ல நீ கலந்திக்கு போறதுக்கு வாய் பூஜை அந்த 6 அடிக்கு தான் எப்போட பாடுபாடு 6 அடி எனக்கு வேணும் இப்பதான் 6 அடி நீ யார் அடி டீ அது எனக்கு வேணும் அடி மாமா யாரு 6 அடி சொல்லிட்டாங்க நமக்கு மனாடி சம்மச்சா வாங்கி தந்த மேயூர் மாடு நக்கல் மாடு சிம்மாசனங்களுக்கு குதிரை கொண்டுச்சுன்னா குதிரை கொண்டுச்சுன்னா அந்த கட்டியா துணி மூணு கம்பெனி உட்காரு இந்த பாரு 7 வயசுல எத்தனை வேணா பண்ணியும் எங்களுக்கு இப்ப வந்து எப்படி எந்த மாதிரி வயசு நாய் பூஜி நல்ல வேலம் பண்ணி பூஜி பண வேலம் அந்த வயசு எங்களுக்கு என்னால உங்களுக்கு கொண்ட தெரியும் போராடி நின்று கொண்டு பேசுகிறாயே உனக்கும் எனக்கும் காதலுக்கு மழை வந்தாலும் தெரியாது புயல் அடிச்சாலும் தெரியாது நம்ம தலைமால இந்த மாலை மாடியை இடிச்சு உழுதுனா கூட தெரியாது அதான் லவ் லவ்னு எப்படிப்பட்ட லவ் இருக்குது வெகுளு தெரியாது மழை தெரியாது புயல் தெரியாது குழி மேடு பள்ளம் எதுவுமே தெரியாது அப்படி சவுனா அந்த பைபாஸ் நின்றுகிட்டா அப்படி ஒட்டிட்டா போதும் 100 போகணும் 100 போகணும் 108 வீட்டுக்கு போகணும் பின்னாடி 108 வீட்டுக்கு கொண்டு இறக்கணும் பின்னாடி எவ்வாறு விடாம ஜிங்கினே இருக்குமா காலை பிடிக்க நில்லு அப்படி ஓம் நமச்சிவாய ஐயோ ராஜா இன்னைக்கு நான் பாப்பேன் நாளைக்கு நான் பாப்பேன் இவன் சாவுக்கு வரவெல்லாம் நான் ஓப்பேன் ஐயோ ஐயோ எனக்கு எதுவும் சிக்கலடி அம்மா ஐயோ ஐயோ ராஜா அம்மா ஏமா நீ நான் சொல்லி அம்மா அந்த ஆளுக்கு எதனா அப்படி இப்படி போயிட்டு வந்து போட்டும் நான் சொல்ல மாட்டோம் அப்படி என்னடா அந்த அம்மா நான் நினைச்சுக்கிறேன்
நான் மேல காட்டியும் வரல ஆமா கீழே காட்டியும் வரல அவன் வாயை காட்டி வரலாம் காட்டியும் வரல என்ன ஆகுமோ இது வருமோ இது வராத போகுமோ நான் பின்னிரலை மோதிரமா ராஜன பிரியோதமா சாமி பிரிஞ்சது என்னவா எனக்கு பிஞ்சில வந்த தாலி எம்மா எனக்கு பிக்குமா நான் ரோட போறவன் கட்ட போயிருந்தா கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது எங்க சகலம் அம்மா எங்க தங்கச்சியே கொடுத்துனுக்கிறோம் அவளுக்கு உள்ள அண்டல கொண்டவனா என்ன நடக்குமோ என்ன ஆயிருமோ அப்படின்னு அப்படி அண்டல கொண்டவனா உடம்பு மூணு காய்ச்சிக்காது உப்பா உருகிறான் ஏமா உள்ள எரியுமோ உப்பா உருகிறான் 7 கிலோ குறைச்சிருக்கிறேன் வாரத்துக்கு எப்போ சேர்ந்தாலும் 7 கிலோ குறைச்சா நான் இதுக்குதான் வந்தோம் கொடுக்க முடியுமா முடியாது ஆமா ஆமா கொடுக்க முடிஞ்சா பாரு கொடுக்க முடியல போய் என்ன போயிட்டு இதுல போய் என்னைய பேசுறேன் என்ன சொல்றீங்க என்ன நீ பேசுற பேசினாலும் பேசினால் என்னமாச்சு இந்த பெண்கள் தான் உங்களுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ அறிய வந்தோம் அறிந்தாலும் நம்மாக்கி அறியாமல் போனால் என்ன அவர் ஞானமிஸ்தியே அந்த டிஸ்டென்றால் நோக்கம் உங்களுடைய நோக்கம் வேற என்னுடைய நோக்கம் சிவபெருமானை கோரி அவரவர் நோக்கம் அவரவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது யாருதான் உனக்கு சொல்லி உன்னா நக்கவரா இருப்பாங்களோ அப்படியே வரமெல்லாம் எனக்கு அண்ணனாவே வீட்டு விடு அண்ணன் அப்படியே வந்தாலே கூட நமக்கு தோசம் கிடையாது அண்ணாட்டு எங்கனாலே சுத்தலாம் கொல்ல மேடு கை எல்லாம் சுத்தலாம் அதனால நம்ம அடையணும் ஒண்ணு இடம் சேரணும் எத்தனை பேர் சேர்த்துக்கிறேன் பழம் சாப்பிடுறீங்க ஓம் நம சிவாய நமக அறிந்தாலும் என்ன மாற்றி அறியாமல் போனால் என்ன உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது சொல்றது கரெக்ட் தான் ஒவ்வொரு மனசும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிஸ்டிக் நான் இதை சாதிக்கணும் நான் இதை வாங்கணும் நான் இந்த பேர்ல கோயில் கட்டணும் இந்த கோயில் கட்டுற வெளியே நான் வீட்டுக்கே போக கூடாது இங்க வந்து மழை அடிச்சாலும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு நிற்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இவருக்கு வந்து சிவபெருமான பாக்குற நோக்கத்திலே ஓம் நம சிவாய நமக அப்படியாப்பட்ட சிவபெருமானே சீலி கொள்ளாடட்டும் பரம கடவுள் உள்ள பாவாடி கொள்ளாடட்டும் எல்லாம் இங்கே இருக்குது இது பாரு
48 நாள் விரதம் இருக்கிறேன். நேரா எங்க போறேன்? கைலமணி. ஐயாபுரம் சபரிமலைக்கு மாலை போட்டு போறேன். ஐயாபுரத்துக்கு போறேன். போந்த உடனே முன்ன எந்த குளத்துல குளிக்கிறேன்? எந்த குளத்துல? எந்த குளத்துல முன்ன பேட்டை துள்ளிட்டு எரிமலையில குளிக்கிறேன். எரிமலையில. எரிமலையில குளிக்கிறது அந்த எரிமலை குளம். அது இது இது பம்பா நதி. பம்பையில இந்த பம்பில குளிச்சுட்டு உனக்கு பாவங்கள்லாம் தொலைச்சிட்டு அந்த உதராட்ச கலத்தி வச்சுட்டு எடுத்து மாட்டிக்கின்னு நேரம் போனா சிவபெருமான் ஓடிட இதுல குளிக்க கோடியான கோடி ஜனம் அந்த குளத்துல குளிக்கலன்னு அழுது மக்கள் மருந்து குடிச்சுலாம் சாகுறாங்க. குளத்தை கிடைக்கலன்னு காவல சாகுறாங்க. அந்த குளம் நாங்க பம்பா நட்டி இங்கே கொண்டு நீ என்னத்துக்கு அங்க போற? கேரளாக்கு கடைக்கு என்னத்துக்கு போற? அந்த பம்பா நட்டி இங்க இருக்குது. பம்பா நதி வச்சுன்னு எங்க அண்ணன் என்னத்துக்கு அனுப்பிட்ட அந்த எரிமலை பாருங்க. எங்க அண்ணன் என்னத்துக்கு வந்தீங்க? அதுக்கு அடுத்து மண்ணா வந்து அதை குடிக்காத போயிடுறாரா? இந்த குளத்துல குடிச்சுட்டா அறிந்தாலும் என்ன மாற்றி அறியாமல் போனால் என்ன? அவரவர் ஞானம் மிச்சி அவரவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நிஷ்டிகை என்று சொல்லி நீ அம்மா பேசலாமா? நின்னு நிக்கும். போனா போய் நிக்கும். இதுல போய் நிக்கும். டிஸ்டிகள் என்று சொல்லி தீராமல் பேச வேண்டாம். எப்படி? டிஸ்டிகள் என்று சொல்லி தீராமல் பேச வேண்டாம். நிக்கிறோம் போனா போறோம். இங்கே படுனா கூட படுத்துக்கிறோம். அம்மா நல்லவர் நல்ல மாட்டுக்கு ஒரு அடி. எப்படி? இப்ப சொல்றதுதான் கரெக்டா இருக்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு அடி. நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லு. நல்லவர் கடியாரம் சொல்லாமல் போய்விடும். இந்த வழியில உங்களை வர சொன்னா தப்புதான். நீங்களா வந்து நீங்களா பேசுறீங்க. சொல்றாரு ஜாதியான மாட்டுக்கு ஆமா ஒரு சூடு வச்சு போட்டாவே போதும். அந்த இடத்துல போக கூடாதுன்னா இப்படி உழவு ஓட்டக்குள்ள அந்த இடத்துல போய் இப்படி வளைஞ்சு வந்துடணும். ஆமா ஜாதியான மனுஷருக்கு ஒரே சொல் இங்க பார், நீ ஜாதியான பொம்பளை இருந்தா எங்க வீட்டு பக்கம் திரும்ப கூடாது அப்படின்னுட்டு அவன் ஜாதியான பொம்பளை அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். உயிர் உள்ளவன்னு ஜாதி திரும்பி பார்க்காதுக்கிறதான் மனுஷி. அந்த மாதிரி இவர் சொல்றாரு நல்லவருக்கு அடியாலும் நீ சொல்லாமல் போயிடும். திரும்பி பார்க்க கூடாது. நீ பவலில் வர சொன்னா என் முகத்தை பார்க்க சொன்னா நீ யாரு வர சொன்னா எதுக்கு வர சொன்னாங்க? வீண் பேச்சு பேசாத அப்படின்றாங்க. நான் புரிய பார்த்தேன். நான் வீண் பேச்சு பேசுறேன். அம்மா எங்க ஜாதியில சின்னதா நாங்க அழகல்லையா அட்ரஸ் இல்லையா இவ்வளவு நேரம் எதுக்கு போட்டு மரியாதை கொடுத்து மரியாதை நெத்தில போடுகிற பாரு பட்டை கழுத்துல போடுகிற பாரு இந்த கொட்டை
இவ்வளவு நேரம் நான் பொறுப்பு அதுதான். நீ கண்ணாச்சு பாக்கணும். இல்லைன்னா இந்த கரத்தால உன்னை தழுவுறேன். வழியில் வந்தாலும் என்ன குலத்துக்கு என்ன மாற்றி கண்ணாடி என்று சொல்லிதான் பாக்குறேன். இல்லைன்னா கண்ணாடி அடிச்சுதான் இருவரையும் தரித்து போடுவேன் துண்டா வலிவரும் சொல்லிதான் பாக்குறான். ரெண்டு பேரும் இங்க ரகத்து வீட்டுல பால் போட்டு கொண்டுருமா ஒன்னும் பண்ண முடியாது. என்று சொல்லி ஆண்கள் பார்த்து ஆமா 6 மாசம் பார்த்தாலும் ஒரு பெண் மேல பழி போட முடியாது. கண்டிப்பா போட முடியாது. முடியவே முடியாது. 6 வருஷம் பார்த்தாலும் பழி போட முடியாது. பெண்கள் பார்த்தா பழி போடுவோம். பழி போட ஒரே நிமிஷத்துல. ஆமா உள்ள வீட்டுல புருஷனுக்கு சோறு போட்டு வச்சுட்டு வந்து நீ வீதியில போறவனை குடிச்சு கையை நீ வீண் பழி உனி வீண் பழி வரும் என்று சொல்லி பாருங்க பேசின வீண் பழி ஆக்கி உன்னை வீதியில நிறுத்துவீங்க. ஆமா நான் போவதோ கைலாயம் கூண்டிருப்பதோ தவக்கோல கையில் இருப்பதோ காண்பிக்கும். நான் புறப்படும் சிவபெருமானை கோரி இப்போ எவ்வளவு என்ன டைம் 4 மணி ஆகி போச்சு. என் வீட்டு வழியா தான் போய் எப்போ 5 மணி ஆயிரும். நான் என்ன வேலை செய்வோம்? தூங்கி இருந்து காலையில எழுந்த சாணம் தெரியும். எனக்கு தங்கச்சி என்ன பண்ணுவா? கோலம் போடுவோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அசாதம் ஜலத்துக்கு புழக்கணும் போன்ற உண்டானா வழியில வருவாரு. வழியில போன உடனே சாணி செட்டி கீழே போட்டு எடுத்துட்டாயம்மா யாரும் இல்லையா? சாமி நான் சாணம் தெரிச்சுன்னு ரோட்டுல வந்து சாங்க நீ ஓட்டுட்டான். இதை யாரும் கேட்க மாட்டீங்களா? இப்ப நீங்க வீட்டு வாசல்ல சாணி கழிச்சுடுங்க. ஆமா ஏதோ நல்ல வருமானம் கெட்டவங்க வருமானம் பார்த்துட்டு என்னம்மா பண்ணிட்டாருன்னா சாமியார் வந்து கையை பிடிச்சி இழுத்து படிச்சு சொல்லி இங்க கடிச்சு இங்க ஒரு கடி கடிச்சு கீழே ஒரு நட்டு நட்டிட்டாரு. நாய் நக்கின செட்டியை நாய் தலைமுறைய போடுன்னு கட்டி வச்சிருவாங்க. 2 பேரும் கட்டின இழுத்து ஓடுபட்டு ஆண்டி அரசனாக்கலாம் வீண்
மீன்பலி அச்சு வீதியில இழுப்புனாங்க. நான் ஆணாசை பெண்ணாசை முன்னாசை முருளாசை இத்தனை ஆசையும் மறந்து பஞ்சாசகத்தை கையில் பிடித்து சன்னாசியாக போய் கொண்டிருக்கிறேன். எங்க போய் சொல்ல ஒரு உயர்ந்த மாமரம். எப்படி உயர்ந்த ஒரு மாமரம். ஒரு உயர்ந்த மாமரம். அந்த மாமரத்திலே உயர்ந்த இடத்தில் ஒரு கனியாகப்பட்டது இருக்கிறது. உயர்ந்தமான ஒரு கனியா போல உயர்ந்த இடத்தில் ஒரு கனி இருக்கின்றது. அந்த கனிக்கு கை கால் இல்லாத முடவன் ஆசைப்பட்டால் கிடைக்குமா? கை கால் கை எல்லாம் காலல்ல. அந்த மொண்டி அந்த கனியை பார்த்து சாப்பிடவே முடியாது. அந்த கனியை போல நானும் கனியை போல நீயும் கை கால் இல்லாத முடவன் போல நீங்கள் இருவரும் எனக்கும் எந்த சமயம் நாங்க என்ன சொல்லிக்கிறோம்? அந்த உயர்ந்த இருக்கக்கூடிய மாமர கனியே மாங்கனியை எப்படி பறிப்பீர்கள்? நாங்க எப்படி பறிக்கவும் தெரியுமா? சரி, ஒரு ஊர்தான் வந்து ஆமா ஊருக்கு ஒகனைக்கல் குடிநீர் திட்டம் வந்து என்ன திட்டம்? ஒகனைக்கல் குடிநீர் திட்டம். குடிநீர் திட்டம் வந்துச்சு. ஆமா, பெரிய ஓவர் டேங்க் வந்துருச்சு. வந்திருக்குது. அந்த ஓவர் டேங்க்ல நான் சும்மா ஏணி எத்தனை ஏணி வச்சு கட்டி இருக்கிறாங்க. ஆமா, அந்த ஏணி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒன்னாட ஒண்ண வச்சு கட்டி நாங்க படிக்கு படி ஏறி அடியோடா வாடிங்க ஏடி அந்த ஏணியெல்லாம் கொண்டு வந்து ஒன்னோட ஒன்று சேர்த்தி வச்சு கட்டி அந்த ஏணியை மரத்துக்கு சாத்தி பழத்தை கொத்தா எனக்கு தங்கச்சி வாயில் அப்படிதான் அது மட்டும் இல்ல இவங்க சொன்னா கேட்க இவர் ஜாதி குந்தி மக்கள் ஐவர்கள் மறுநாட மறுக்கோளம் மத்திய கட்சி கோலம் நாத்த பிடிச்சி ஜாதி மேலான ஜாதிக்கலாம் கீழான ஜாதி மத்திய கட்சி கோலம் நாத்த பிடிச்சது மீன் பிடிக்கிற ஜாதி மீன் விற்கும் கருவாடு ஆமா வீடு கொள்ளுக்கு ஒண்ணு கொட்டுக்கு 2 அப்படி வீடு விற்கிற ஜாதி ஜாதி